கர்த்தருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளில் மறுபடியும் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மறுபடியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய கர்த்தருக்கு நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். தம்பி ஜாக்கிரதையாக என்ன பேசுகிறத கவனமாக கேட்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிறைய காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். மத்தேயுவில் எழுதப்பட்ட மத்தேயு எழுதிய சுவிசேஷம், அதில் நம்ம இயேசு என்ன பண்ணார்? மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். மரித்து 3ஆம் நாளிலே அவர் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார். அவர் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு பக்கம் வந்தார்கள். பூமி அதிரும்படியாக ஒரு தேவதூதன் வாழ்ந்து இறங்கி அந்த கல்லறைக்கு அருகிலே உட்காந்துருந்தான். பார்த்து பயந்தாங்க எல்லாருமே. என்னப்பா பார்த்து பயந்தாங்க. அந்த தேவதூதனை பார்த்து என்ன பண்ண, பயப்பட வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். பயப்படாதீங்க, பயப்படாதீர்கள் அப்படின்னு அந்த தூதன் அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடில் என்றாருங்க அப்படின்னா. அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்துல பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்க சீசர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு முன்பதாக அவர் கலிலேயாவுக்கு போகிறார்னு சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க சீசர்களில் எப்படி இருக்காங்க? சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்க. ஹலோ, சீசர்ல இயேசு உயிர் தெழுந்து வருகிறார் அப்படின்னு கூட சந்தேகத்தில் தான் பார்க்குறாங்க. உண்மையிலே உயிர் தெழுந்தாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது. இயேசு உயிர் தெழுந்தா, அவர் he resurrected in third day. என்னது? இயேசு கிறிஸ்து இங்க பாருங்க, வாசிக்கிறேன். அவருடைய சீசர் பாருங்க, இயேசு கிறிஸ்து தாம் அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றாராம். அவர் கிட்ட அவர்கள் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள். நல்லா உணர்ங்க, இயேசு நல்லா பாருங்க, அவர்கள் அவருடைய சீசருக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். நல்ல கவனமாக கேட்கணும். நான் அப்படியே வாசிட்டு வரேன். அவர்கள் கிட்டே அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். தழுவின பாரு, பாதங்களை தொட்டு தழுவுறாங்களா பாரு. அப்படின்னா ஹலோ, இங்கே சீக்கிரம் இருக்கா? பாதங்களை தொட்டு தழுவுறாங்களா? ஒரு கால் ஒரு ஆவியாக தான் இருக்காரா இல்லை சரீரமாக இருக்கிறாரா அப்படின்ட்டு தொட்டு தழுவுறாங்களா? அப்போ கூட சந்தேகம் இருக்கு உள்ளுள்ளார. சரி, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள் சொல்ற வார்த்தை பாருங்க, பயந்துருவாங்க அப்படின்ட்டு பயப்படாதீர்கள் அப்படிங்கிறாரு. அதுலேயும் நிறைய விஷயங்கள் அழகு இருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஆவியா இருக்கிறாரு. அப்படியா? இயேசு உயிர் தெழுந்தார். அப்படியே உயிரா, அப்படியே சரீரத்தோட என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார், ஆவியின் சரீரத்துக்கு. நல்லா. அடுத்தது, நீங்கள் போய் என் சகோதரரே கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, நல்லா ஒரு தெளிவாக படிக்கிறேன். நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்புறம் நரகத்திற்குள்ளே அப்புறம் யாரையா பிரதான ஆசிரியர் அறிவித்த அப்படின்னு நிறையா இருக்குது. அது ஒரு பிரச்சனை கிடையாது. தன் சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாகுது. அவர் உயிரோடு அவர் மத்தேயு 16 அதில் நீங்கள் வாசிச்சு பாருங்க, 16, 11, 18 வாசிச்சு பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்களுக்கு காணப்பட்டார் என்று அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லையா? They did not believe. He is resurrected. என்னப்பா? He is resurrected. Jesus is resurrected. But the disciple not believe. என்ன பண்ணாரு? சீஷர்கள் நம்பவில்லையா? என்னது? அவர்கள் நம்பவில்லை.
என்னப்பா, they did not believe. அவங்க என்ன நம்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லையா. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் ஆண்டவர். என்னது? மறுரூபமாய் அவர்களுக்கு தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்களாம். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லையா. இந்த சீஷர்கள், ஹலோ வணக்கம், இன்னைக்கு நம்ம போக போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பவில்லை. இந்த 12 சீஷர்களை பற்றி நான் பேச வரேன். இன்றைக்கு இந்த இயேசு உயிர் தெழுந்த நாளிலே நாங்கள் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க, இந்த 12 சீஷருமே விசுவாசமே இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று அவர் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து நம்ம கடிந்து கொண்டார். இவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் என்ன பண்ணிருப்பாரு, அதாவது தரிசனமாகி உயிர் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய இந்த 11 சீஷர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் பாருங்க, அவிசுவாசத்தை குறித்தும் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தம்பே மாயாண்டி பல்ல உடைச்சுடுவோம். அல்லேலூயா. நம்பாமல், அதாவது கடிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து. அப்ப இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக தேவ மனிதன் என்று சொல்கிற விசுவாசிகள், நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? இன்னைக்கு உனக்குள்ள இன்னும் என்ன எப்படி இருக்கு? அவிசுவாசம் உனக்குள்ள இருக்குது. விசுவாசம் இல்லை. விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னாக்க இன்னைக்கு குடும்பத்தெல்லாம் ஓடுவீங்க. விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு என்னை போஷிப்பாரு, இன்னைக்கு நடத்துவாரு, எனக்கு உடம்பு சுகத்தை கர்த்தர் கொடுப்பாரு, எனக்கு இன்னைக்கு அரிசி கொடுப்பாரு. அந்த விசுவாசம் உனக்குள்ள இல்லை. கர்த்தர் மரித்தார், அவர் 3ஆம் நாளே உயிர் தெழுந்தாருங்கிற அந்த விசுவாசம் உனக்குள்ள இல்லை. செத்ததா இருக்குது. இன்னைக்கு செத்து போன விசுவாசம் தான் உனக்குள்ளார. அன்றைய நாட்களிலே அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார், தேவதூதன் சொல்லிட்டான், அவருடைய கல்லறை பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போயிட்டு இருக்காரு, கலிலேயாவுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடுதான், அப்போ கூட நம்பிக்கை இல்லை, போறாங்க. அப்புறம் இயேசு எதிர்பட்டு என்ன சொல்றாரு? வாழ்க. என்ன சொல்றாரு? எதிர்பட்டு வாழ்க வாழ்கன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாழ்க என்றாராம். அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றாராம் இயேசு. அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, விசுவாசமே இவங்களுக்கு எதுவுமே அந்த அளவுக்கு இல்லாம இன்னைக்கு இருக்கு. விசுவாசம் கிடையாது. அன்றைய நாளிலே இயேசு உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பாருங்க, யூடியூப் சேனல்ல, பல சேனல்ல இன்னைக்கு என்ன பண்றாங்க, இயேசுக்கு இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவை பத்தி தரகுறவா யூடியூப்ல பேசினாங்களோ, கர்த்தர் அவங்க விடவே மாட்டாரு. கர்த்தர் அவங்க விடவே மாட்டாருங்கிறத நீங்க சொல்றீங்க. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மேல இன்னைக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். கரெக்டா சொல்றது? சபைகளிலே நிறைய இன்னைக்கு பார்த்தீங்க சொன்னாக்க விசுவாசமே இல்லை. இன்னைக்கு சபைகளுக்குள்ள கர்த்தர் உயிர் தெழுந்த நாளிலே எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். விசுவாசித்து தேவன் உயிர் தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உயிர் தெழுந்திருக்கிறார் சொல்லி என்ன பண்ணுவோம்? 5 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் போய் சபைக்கு போய் அட்டன் பண்ணுவோம். நீங்க அப்படிப்பட்ட சபைகள் இன்னைக்கு 6 மணிக்கு இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு 6 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 11, 12, 1, 2, 3, 4, 5 மணிக்கு சபை முடிக்கணும்.
கர்த்தருடைய உயிர் தெழுந்த நாளிலே வந்து எப்படி இருக்கணுமா? விழித்திருக்க வேண்டும். குசியாமலும் குடியாமலும் எப்படி இருக்கணுமா? விழித்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு விழித்திருப்பதற்கு ஆள் இல்லை. ஆடி அமாவாசைக்கு ஒருத்தர ஏதாவது விசேஷம் வந்துச்சுனாக்க, இந்த புனித வெள்ளி வந்துட்டாக்க, ஈஸ்டர் வந்துட்டாக்க என்ன பண்ணுவாங்க? குதூகலம் தான், கொண்டாட்டம் தான் இருக்கும் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பது அந்த கான்செப்ட் நம்மளுக்குள்ள இல்லை. இயேசு கிறிஸ்துவ முழுமையாக வந்து பின்பற்றக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னாக்க எப்படி இருக்குமா? நல்லா ஜாலியாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். வேத சொல்ல சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டி எடுக்கணும். கர்த்தரை தேடுறது ஒரு நன்மை குறையப்படாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிராக இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் இன்னைக்கு இல்லவே இல்லை. இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சா நீ தப்பு செய்ய மாட்டிய. நீ பாவம், துணிகரமான பாவம் செய்ய மாட்டிய. இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுனா நீ துணிகரமான பாவம் செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், திருட மாட்டேன், சபையில ஏறி பொய்யான செய்தியை கொடுக்க மாட்டேன். கர்த்தர் பேசினாரு, தேவன் பேசினாருன்னு சொல்ல மாட்டிய. இன்னைக்கு என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்காமல் இருந்தபடினாலே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருந்தபடினாலே 1, 2, 3ஆவது நாள் என்ன பண்றாரு? உயிர் தெழுந்தா. எல்லாருமே வந்து அவிசுவாசம் தான். பாருங்க, இந்த 12 சீசன் எப்படி தெரியுமா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். ஒருத்தன் காட்டுக்குள்ள இருந்தான், ஒருத்தன் இயேசுவை சந்தேகப்பட்டான். என்ன ஒருத்தன் என்ன பண்ணான்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்ல இருந்ததுதான் அந்த சீசர்கள், இயேசு கூட இருந்த சீசர்கள். நல்லா கவனமாக கேளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒவ்வொருத்தரும் பாருங்க, ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபினுடைய என்ன பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? ஒருத்தனும் வித்தியாசமா இருந்தாங்க. ஒருத்தனும் டிஃப்ரெண்டா இருந்தாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு தான் இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 கோத்திரம் இருக்கு. என்னது? 12 கோத்திரம். இந்த 12 சகோதரர்கள் தான், அதாவது 12 பிள்ளைகள் தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கும் அவனுடைய பிள்ளைங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறது அது ஒரு கோத்திரம் ஒன்று இருக்குதுங்க. இந்த 12 கோத்திரம் தான் அந்த உலகத்தை ஆளுகிறது. அப்போ இந்த 12 பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? டிஃப்ரெண்ட். கடைசி பையன் பேர் தான் பென்யமின். கடைசி பையன் பேர் என்ன பேரு? பென்யமின். அல்லேலூயா, சூப்பரான பேரு பென்யமின். பென்யமினுக்கு முன்னாடி உள்ள பையன் பேர் என்ன? யோசேப்பு. அவன் தான் எகிப்துடைய ராஜாவை கர்த்தர் உயர்த்தினார். அவனை பார்வோன் கிட்ட தான் இருந்தான். என்ன அப்படியே சொல்லி பண்ணாக்க எல்லாம் பார்வோன்லாம் வந்து மாமனார், போத்திவெல்லாம் மாமியார் எல்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு பயன்படுதாங்க. தேவன் அந்த ஊர்லேயே அவனை வந்து என்ன பண்ணுறார்? அதிபதியாக கர்த்தர் தேசத்திலே உயர்த்துகிறார். எகிப்து தேசத்திலே அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். உண்மை மனுஷனுக்கு உண்மை வேணையா? இயேசு கிறிஸ்து அவர் உயிர் 3ஆம் நாளிலே அவர் என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்து என்ன எல்லாருக்குமே தரிசனமாகிறார். எதிர்கொண்டு புறப்பட்டு போறார். எதிர்கொண்டு புறப்பட்டு போய் கையில போய் என்ன பண்றாரு? அப்ப கூட இயேசுவை சந்தேகப்பட்டாங்க. இந்த சீசர்களா பயந்தானுங்க. அப்படியே பார்த்துட்டு பயந்தானுங்க. என்ன சொன்னாங்க? அவிசுவாசமாக இருக்க வேண்டாம். நீங்க அவிசுவாசமா இருக்கிறதுனால தான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகுது. நீ விசுவாசிச்சா அது நல்லா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படணும் முதல்ல. நீங்க பாருங்க, இயேசு சொல்ற பயப்படாதீர்கள் அப்படிங்கிறாரு. ஏன்?
காலை தழுவி பார்க்கறாங்களாம். காலை தழுவி என்ன பண்றாங்களாம்? ஸ்தோத்திரம். பார்க்கலாமா? காலை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனி. அப்பொழுது அதாவது அவர்கள் கிட்டே வந்து அவர்கள் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு நன்மை உண்டதாக. அல்லேலூயா. அவர்களை இயேசு என்ன பண்ணார்? பணிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு கனம் உண்டாகட்டும். இருக்கணும். அதாவது அவிசுவாசமா இருக்கிறாங்க அவங்க. அதாவது அவர்கள் தம்மை கண்டவர்களை, அதாவது உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. இந்த 12 இந்த சீசர்களை பார்த்து, இந்த 11 பேரையும் பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதாவது விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவானா. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ சபைக்கு போற, நீ உனக்கு விசுவாசம் இல்லை, அப்ப நீ எப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்? புரியுதா? ஆக்கினைக்குள்ள என்னது? வேதனைக்குள்ள, அழிவுக்குள்ளதான் நீ போகணும். விசுவாசம் இல்லை உனக்குள்ள. சபைக்கு போற நீ, இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த கான்செப்ட் இன்னைக்கு இல்லப்பா சபைக்குள்ளார. இன்னைக்கும் போய் பைத்தியக்கார பேரும் இயேசுநாதருக்கு பொட்டு வச்சு பூ வச்சுட்டு இருக்கானோ. இன்னைக்கு அவர் சிலையை வச்சு தான் கும்பிட்டு இருக்கானோ. நிறைய பேர் இந்த ஒரு சில ஆட்கள்லாம் அப்படிலாம் பண்றாங்க. அதை நான் சொல்ல வரல. நிறைய உண்மை. இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னாக்க, அவருக்கு ஏன் உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது நீ உங்க அப்பாவுக்கு உங்க அப்பா போட்டோ வச்சு நீ மாலை போட்டு பொட்டு வச்சு நீ கும்பிட்டினா உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு அதுக்கு 2 மெழுகுவர்த்தி கொடுத்து வச்சாக்க. உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீ என்ன பண்ற? வேதனைப்படுத்துற. அவிசுவாசம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். மெழுகுவர்த்தியை நீ கொளுத்தி வச்சினாலே நீ ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுவ. இங்கே சொல்லுது, போய் வாசி பாருங்க. கர்த்தருக்கு மகிமை. எதில் சொல்லிருக்கு? மார்க் எழுதிய சுவிசேஷத்துல 16, 11, 18 எடுத்து வாசி பாருங்க. அதுல நீங்க எது நீங்க வாசிக்கணும்னு சொன்னாக்க 16 நீங்க வாசி பாருங்க. சூப்பரா இருக்கும். எப்படின்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் பெற்றவனாய், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் எப்படி இருப்பானா? ரட்சிக்கப்படுகிறான். He getting a salvation. ரட்சிப்பை அடைகிறான் அவன். அப்போ இங்க என்ன சொல்றது? விசுவாசம் இல்லாதவனோ விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். புரியுதா? அப்போ விசுவாசம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எப்படிப்பட்ட விசுவாசம்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சிலையா வச்சு, அவருக்கு மெழுகுவர்த்தி குழு வச்சு, அவருக்கு மாலையை போட்டு இதெல்லாம் பண்றாங்க. அப்போ உனக்குள்ள இன்னும் விசுவாசம் இல்லை. அவர் உயிர் தெழவில்லை தான் நீ நினைச்சிட்டு இருக்கிற. அப்போ உயிர் தெழுதான்னு சொன்னா நீ எப்படி பண்ண? நீ அப்பனா சிலை வழிபாடு இருக்கக்கூடாது. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார் என்பதை நீ 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 விசுவாசிக்கவில்லை. அப்போ நீ அவிசுவாசி. அப்படி விசுவாசி இல்லை, நீ அவிசுவாசி. விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்ப விசுவாசியாதவன் எப்படி இருக்கானா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். அல்லேலூயா. சொல்லுப்பா. அல்லேலூயா. அப்ப அவிசுவாசியாக இன்னைக்கு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. நீ அவிசுவாசியா இருக்கிறதுனாலதான் நீ பாவம் செய்யற. நீ அப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று விசுவாசித்தால் நீ எப்படி ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிப்ப?
ஒரு பொண்ணு இப்படி பார்க்க தோணுமா? கேட்குறேன். பிராந்தி பாட்டில் கடை வந்து அப்படி பார்க்க தோணுமா? ஆஹா இருக்குதா சொல்லிட்டு. ஏன்னா நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. நீ அவிசுவாசி, நீ விசுவாசிக்காதவன், நீ ஆட்களுக்குள்ள தீர்க்கப்படுகிறவன் என்பதனாலே பெண்களை பார்க்க தோணுது, காசு வேணுங்கிற தோணுது, பணம் வேணுங்கிற தோணுது, அப்படியே ஜாலியாக இருக்கணும் தோணுது, பார்த்தா பீலா காட்டணும் தோணுது. இதுதான் என் வாழ்க்கை. ஏன்னா நீ ஆட்களுக்குள்ளாக நீ கடந்து செல்கிறவன். நீ அப்போ விசுவாசிக்கிறவன் அப்படின்னா நீ எப்படி ரட்சிக்கப்படுவது? கான்செப்டே தான். விசுவாசிக்கிறவன் அப்படின்னா அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குதா இல்லையா? அப்ப இத்தனை நாளா நீ சபைக்கு போகும்போது விசுவாசம் இல்லாம தான் போற. அல்லேலூயா. அப்ப சபைக்கு போகும்போது கர்த்தரை முழுமையாய் விசுவாசித்து நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவர், நீர் எழுந்திருக்கிறீர், என்னோடு கூட நிற்கிறீர் என்பதை அந்த கான்செப்ட் வந்து தட் கான்செப்ட் நோ தேர், அந்த கான்செப்ட் அங்க இல்லவே இல்லை. அடுத்தது 6ஆம் கிளாஸ் இயேசு கிறிஸ்து என்னை பாஸ் பண்ண வச்சிருவாரு, 5ஆம் கிளாஸ்ல என்னை பாஸ் பண்ண வச்சிருவாரு. இந்த கான்செப்ட் உனக்குள்ள இருந்தா தான் நீ பாஸ் ஆகலாம், ஆக மாட்டேன். இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசியாதவன் நிறைய சபைகளிலே இன்னைக்கு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய நான் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை நீ முழுமையாக அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வாழ்கிறார், என்னோடு கூட நிற்கிறார், என்னோடு கூட அவர் இடைப்படுகிறார், இன்னும் நான் பேசுகிறதை பார்க்கிறாரு, நான் சாப்பிட்றத பார்க்கிறாரு, நான் தூங்குறத பார்க்கிறாரு, நான் படுக்கிறத பார்க்கிறாரு, நான் பணம்ன்றதை பார்க்கிறாரு, நான் மற்றவங்கள பேசுறத பார்க்கிறாரு அப்படிங்கிற கான்செப்ட் உனக்குள்ள இருந்தா நீ துணிகரமான பாவம் செய்ய மாட்ட. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து என்ன பண்ணாரு? கலிலேயாவுக்கு புறப்பட்டு போனார். அங்கிருந்து போய் தான் என்ன பண்ணாரு? உயிரோட தான் இருக்கிற அப்படிங்கிறாரு, மரித்து உயிரோடு எழுந்துட்டான் அப்படிங்கிறாரு. பட் the disciple did not believe. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணாரு? God என்ன பண்ணாரு? கடிந்து கொள்கிறாரு. அவங்கள அவிசுவாசமாக இருக்கிறீங்க. அதுதான் சொல்றாரு, அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? once again I read, அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படிங்கிறாரு. You preach, go where you go, everywhere you preach all the peoples அப்படிங்கிறாரு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவானோ, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறானோ. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாகவன் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னு சொல்லி, நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. நீங்க போய் என்ன பண்ணுங்க? Go every nation, you preach the people by me அப்படின்னாரு. என்னை பத்தி என்ன பண்ண? பிரசங்கம் பண்ண, சுவிசேஷம் பண்ண, சுவிசேஷத்தை அறிவிங்களாரு. எல்லா இடத்துல போய் என்ன பண்ணுங்க? அறிவு. நம்ம சகல ஜாதியாரும் சீஷராக்கி, இந்த 11 பேரும் அதில் ஒரு ஆள் காணும். இந்த 11 பேரும் எப்படி இருந்தாங்கம்மா? எல்லாம் டிஃப்ரெண்டாக இருந்தாங்க, ஒவ்வொரு ஆங்கிலும் இருந்தாங்க. யார் எப்படின்னு தெரியாது. இவங்க இதில் யார் இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியாது, அப்படிலாம் இருந்தாங்களாமா. அது இன்னும் வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாகிடுச்சுங்கிறாங்க. அது என்ன இதில் படித்தேன் நான், நாளாகிடுச்சுங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து உனக்குள்ள விசுவாசம் இல்லாதனால தான் நீ பாவம் செய்கிற.
ஆமென். விசுவாசம் இல்லாதனால தான். இந்த விசுவாசத்தை என்ன பண்ணும்? நீ விசுவாசிக்கிற முதல்ல. இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். அவர் மரித்து 3ஆம் நாளே உயிரோடு இருக்கிறார் என்பதை இவர்கள் இன்னைக்கு பாதி பேர் கிடையாது. உலகம் எங்கும் இன்னைக்கு அவ்வளவு பேரும் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு விசுவாசியாமல் தான் இருக்கிறார்கள். ஒருத்தவங்க 2 பேர் தான் விசுவாசிக்கிறார். சபைக்கு போறவர்களே மனசுக்குள்ள இயேசு இருக்கிறாரப்பா, அவ்வளவுதான், இருக்கிறாரப்பா, அவ்வளவுதான். அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறது அவனுக்கு தெரியல. உன் ஆசீர்வாதம் தடப்பட்டு போய் கிடக்கு. உனக்கு பிரச்சனை வருது, உன் உடம்பு நல்லா இல்லாம போகுது. காரணம் ஏன்னா நீ இயேசுவை விசுவாசிக்காதனால. நீ இயேசுவை விசுவாசிச்சு பாரு, உனக்கு வேண்டியவைகளை எல்லாத்தையும் கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மரித்தார், பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டினாங்க, கையை கழுவிட்டான். இவர் நீதிமான் அப்படின்னா இந்த நீதிமானுடைய ரத்தப்படி என் மேல வர வேண்டாமா, என் மேல வர வேண்டாம். அப்புறம் கடைசி என்ன பண்ணாங்க? இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் கொண்டு போய். அதற்கு பிற்பாடு பண்ணார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தாரு. சகல ஜாதியாருக்கு என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னாரு. இவங்களுக்குள்ள பாருங்க அவிசுவாசம். இன்னைக்கு அப்படிப்பட்ட அவிசுவாசம் தான் நீங்க பல இடங்களில் இருக்குது. இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இந்த ஊழியக்காரங்க வாழ்றாங்க. இன்னொரு ஸ்தாபனத்துல போய் நீங்க போய் ஜாயின் பண்ணி வாழ்றாங்க. இன்னொருத்தவங்க உதவி செய்யலான்னு வாழ்றாங்க. ஏன்னா கர்த்தருடைய கரத்தை அவங்க பார்க்கறதே கிடையாது. நீங்க அநேகர் தேவனுடைய கரத்தை பார்த்து எனக்கு ஒத்தாசை, சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு என்று சொல்றான். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு இவனுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களே இன்னைக்கு அடுத்த வீட்டுக்காரன் தான். இன்னைக்கு இவன் ஏதாவது காசு கொடுப்பானா, இவன் ஏதாவது பண்ணுவானா? இன்னைக்கு மக்களுடைய கருத்து கணிப்பு இன்னைக்கு அப்படி போயிடுச்சு. வாழ்க்கையில என்ன இயேசுவை அதிகமாய் தெரியாதவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவை முழுமையாக தெரியாதவர்கள், இயேசு யாருன்னு தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இயேசு யாருன்னு தெரிஞ்சா நீ ஏன் இந்த மாதிரி இருக்க? உன் வீட்டில் இருக்கிற சொத்து வந்து ஏக்கருங்களா வச்சிருக்க, பங்கிட்டு யாருக்காவது கொடுத்துருவேன். நம்ம என்ன செத்து போன வாழ்ந்து கொண்டு போகிறான்ட்டு இல்லை. உன் வீட்டில் நல்ல கறி குழம்பு வச்சாக்க மற்றவனுக்கு யாராவது வந்து எட்டி பார்க்கறேன்னா அவனுக்கு சோத்தை போட்டுக்கணும்னு சொல்லி சாப்பிடுவேன். ஏன்னா நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன், யாக்கினுக்குள்ளாக நீ தீர்க்கப்படுகிறவன். இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் அது இப்படி இருக்குமா? அது ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கல, ரட்சிக்கப்படலை. அதனாலதான் உன் காலம் இப்படி போயிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து விசுவாசம் இல்லாதனாலதான் இன்னைக்கு அநேகரை நம்ம பார்க்க தோணுது, காசு வேணும் தோணுது, காரில் போகணும்னு தோணுது, பெரிய ஆளாக இருக்கணும், பயங்கர பந்தா காட்டணும், பெரிய இதில் பண்ணணும், அதை பண்ணணும் நீ நினச்சிட்டு இருக்கிற. ஏன்னா நீ வந்து அவிசுவாசக்காரன். விசுவாசம் மட்டும் இல்லை, விசுவாசம் இருந்துச்சுன்னாக்க என் ஏன் உயிரோடு இருக்கிற, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பணம் தேவை போயிட்டு இருக்க நீ. ஏன்னா வாழ்க்கை எப்படின்னாக்க உன்னை அவிசுவாசத்திற்குள்ளாக உன்னை வந்து சாத்தான் தந்திரமாக நடந்துக்கிறான். விசுவாசம் இல்லை உனக்குள்ளாக. நீ என்னைக்கு நீ விசுவாசிக்கப்படுகிறியோ, என்ன நீ என்னைக்கு அவன் அவிசுவாசத்தை விட்டு சபைக்கு போகும்போது விசுவாசித்து இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நீ என்னைக்கு நீ விசுவாசிக்கிறியோ அன்னைக்குதான் நீ துணிகரமான பாவம் செய்ய மாட்ட. இயேசுனுடைய கட்டளைகள் கற்பனைகள்லாம் கைக்குள்ள நீ ஆரம்பிப்ப. என்ன நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல செயல்பட வரும். யாராவது உங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாலும் நல்ல பார்வையில் பார்ப்பேன், கெட்ட பார்வையில் பார்க்க மாட்டேன். நல்ல ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணுவேன். என்னைக்கு நீ விசுவாசமா இருக்கிறியோ, என்னைக்கு நீ வந்து கர்த்தரை நீ முழுமையாக நீ விசுவாசிக்கிறியோ அன்னைக்குதான் உன்னுடைய வழிகள் நல்ல சுத்தமா இருக்கும். உனக்காக பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை நீ என்ன பண்ணலாம், காணலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவீட்டை சந்திக்கிறேன். ஏன் சொன்னாக்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அவர் இருக்கிறார், அவர் உயிரோடு வாழ்கிறார் என்று நீ விசுவாசி சொன்னாங்க, நீ ரட்சிக்கப்பட்டுவ, பரலோகம் போயிடுவ. இல்லை ஆக்கினைக்குள்ளதான் நீ வந்து அவிசுவாசமாக சொன்னாக்க ஆக்கினைக்குள்ளதான் நீ வந்து கடந்து போவன்னு சொல்லி மறுபடியும் விடைபெறுகிறேன்.
நன்றி. பிரைஸ்லாம் உங்களை யாரையும் ஆசிரியர் ஏன் ஒரு பாடல்கள் பாடணும். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நாளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தரே உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்காதவர்கள் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று விசுவாசிக்காதவர்கள் ஏராளமா இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ தரிசனமாக மாட்டவரே. ஆண்டவரே, அவர்கள் உடைய அவிசுவாசத்தை விட்டு வெளியே வரும்படியாக கர்த்தர் டெலிவர் அவர்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தி அவர்களை ரட்சியும் உடைய ஆவி இறங்கி கிரியை செய்வதாக இந்த ஒளிநாடாவை பார்க்கிற ஆண்டவர் எல்லாரும் மேலே கர்த்தருடைய ஆக்கி இறங்கட்டும் ஆண்டவர். pour out of your fire, pour out of your presence, Jesus mighty, the name of the Lord Jesus. அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர் தாமே. ஹalleluya. தேவனுடைய ஆவி இறங்கி கிரியை செய்யட்டும் ஆண்டவர் தாமே. எல்லாரையும் ஆசீர்வதிக்க தாமே. இந்த ஈஸ்டர் நாளிலே கர்த்தர் எல்லாரையும் அபிவிருத்தமாய் நீர் ஆசீர்வதித்து விசுவாசத்தை கட்டளையிட மாட்டே சொல்லுகிற தாமே. நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. என் பக்கத்திலே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய துதிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். அநேக ஆண்டவரே கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கு, எங்க கூடவே இருக்கிறீங்க. நீங்க எங்களை ஆசீர்வதி, எங்களை வேண்டது. இந்த ஒளிநாடாவை கேட்கிற எல்லாரும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தை ஆண்டவரை பேணி காப்பார்களாக. ஆண்டவரே, அவிசுவாசம் வராதபடி அவிசுவாசமா இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவித்து ஆண்டவர் தாவே. தேவன் அவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே விசுவாசத்தை கட்டளையிட மாட்டாங்க. ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக சொல்லுகிற ஆண்டவரே, நீர் ஆசீர்வதி எடுத்து எல்லோரையும் ஆசீர்வதி. உடைய ராஜ்யம் எல்லாரும் ஒருவர் கூட கைவிடாதபடி இந்த பூமியில வாழ்கிறவர்கள் எல்லோரும் ஒருவர் கூட கைவிடாதபடி எல்லாரும் பரலோகத்திற்கு ஆண்டு வரும்படியாய் அவர்களுக்கு விசுவாசத்தை கட்டளையிட்டு அவர்களை ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் அடிமை ஆண்டரை மன்றாடுகிறேன், கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, எங்களை எல்லாருடைய கருத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை பாதுகாத்து இந்த செய்தியை கேட்கிறவர்கள் எல்லோரும் நீர் ஆசீர்வாதம். பிள்ளைகள், அவருடைய மனைவி, குழந்தைகள், கையிட்டு வேலை செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வதியும். இந்த ஈஸ்டர் நாளிலே கர்த்தர் அவர்களை எல்லோரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்த மாட்டாங்க. பேரை சொல்லி புகழ்வர்களாக வழிநடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறக்காம நம்முடைய சேனலை சத்தியம் மியூசிக்ங்கிற சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வழியாக நல்ல பதிவு செய்ய. நான் தான் உங்கள் ப்ராஃபெட் சத்தியம் ஜெரேமியா. நன்றி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.